கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை தேவன் ஆஸ்வதித்தார், சோத்திர வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். சோத்திரம் 2025 முதல் மாதம் முதல் ஆராயில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. FGCA வெள்ளூர் சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நாம் ஒரு தேவ செய்தியை கடந்து செல்வோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்வார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. சொல்லுன்னா ஆசீர்வாதம். சோஸ்ரம். ஈசாக்கு இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். ஆமாம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த யாக்கோபின் வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குத்தான், எனக்குத்தான். ஆனால் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்துள்ளுவாராக. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு. கிறிஸ்து வானத்தின் பனியாய் இருக்கிறார், பூமியின் கொழுமையாய் இருக்கிறார், மிகுந்த தானியமும் திராட்சரசமுமாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள் வானத்தின் பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சரசம் சகலமும் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? சிலுவையில் இயேசுவைனா இந்த வாக்குத்தத்தங்களை, இயேசுக்கு சாவண்ட வாக்குத்தத்தங்களை தந்துருளி இவ்வளவாய் உனத்தில் அன்பு பூந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துச்சுங்க. உங்களுக்கு ஜீவ ரத்தத்துக்குள்ள வந்துச்சு. பூமியின் கொடுமை வந்துச்சு, வானத்தின் பனி வந்துச்சு. அப்புறம் வேற என்ன? மிகுந்த தானியம் திராட்சரசம் தந்துருவாராக. இயேசுவை தந்துருளி. தந்துட்டாரா? தரப்போறாரா? தர போறாரா? பிதாவாகிய தேவன் இயேசுவை வெத்தியேசுவை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆம் என்ற வாக்குத்தத்தத்திலாம் தந்துள்ளி. எங்க? சிலுவையில். அதை எடுத்தியா? இயேசு கிறிஸ்து ஆம் என்ற வாக்குத்தத்தத்தை எடுத்தியா?
எடுத்து அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்தி ஆதாம் முழுவதும் செலுத்தும் போது தான் இந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே பலிப்பதை பார்ப்பாய். ஆமாம், இயேசுவை தந்துருளி. பிசாசு ஏவாளுக்கு பிசாசை தந்துருளி இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் பறிச்சிட்டான். பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் தந்துருளி எல்லாம் வரைச்சி வனாந்திரம் அவமானம் வெக்கம் நெந்த நன்மை தீமை கனியை கொடுத்து ஷாக்கடிச்சிருக்கிறான். அதை போய் தேவனுக்கு உலகத்து கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற நீ பிசாசு வாக்குத்தத்தத்தை, நன்மார்க்கு துன்மார்க்கத்தை. இயேசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தில் இந்த வாக்குத்தத்தம் இருக்குது. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமை, பூமியின் குழப்பத்தில் ஏறப்பட்ட உச்சிதமானது, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வீடு, மகிமை கனம், இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். பூமியின் கொழுமையில் போடுகிறது கொழுமையான காரியங்கள். அதை ரிசீவ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்குற பூமியின் கொழுமையை தேவதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். அவர் இயேசுவை தந்து அன்பு கொடுத்தார். அவர் முந்தி நம்மளுக்கு அன்பு கொடுத்து எவ்வளவு நீ பிந்தி இயேசுவின் அன்பின் மூலமாக பூமியின் கொள்மையை சுகந்த பலியாய் தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே தென்படுவதை பார்ப்பாய். 2025 இந்த வாக்கு தத்துவம் பலிக்கணும். நம்ம சபையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம். இந்த வாக்கு தத்துவம் இயேசுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. அந்த இயேசுவை தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்கும்போது இந்த வாக்கு தத்துவம் உனக்கு பலிச்சிடும், எனக்கு பலிச்சிடும், எல்லாருக்கும் பலிச்சிடும். கொடுப்பாயா தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகத்துக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை. ஆமாம், இல்லைன்னா நன்மை தேம காரியத்தை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு சபிக்கப்பட்டு பூமியின் கொழுமை கிடையாது, வறட்சி வனாந்திரம் எல்லாம் கொழுமை கிடையாது, கொழுப்பு கிடையாது, வறட்சி வனாந்திரம் தேய்ச்சி போகுது, நலிஞ்சு போகுது. இதுதான் நமக்கு கிடைக்குன்னு பார்க்குறோம் ஆதாம் வழியாக அப்புறம் தான். அப்போது தேவன் உனக்கு வானத்தின் பணியையும், வானத்தின் பணி தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. வானத்திலிருந்து உறைந்த மழையும் அது தேவனுடைய வார்த்தை. நீ ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கும். அப்புறம் பூமியின் கொடுமை, அப்புறம் மிகுந்த தானியம், விளைச்சல், தானியம் ஏராளம் விளைச்சல், சகல காலத்தில் விளைச்சல், ஆவிக்குரிய பூமிக்குரிய பொருளாதார சகல தானியத்தையும் மிகுந்த தானியத்தை விளைய செய்வார். அதுக்கப்புறம் திராட்சை ரசம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், சகலத்திலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். சோர்ந்து போய் கவலைப்பட்டு வெக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த 2025 வருஷம் முழுவதும் அப்படியே வேலையில் அது பிசாசு வாழ்க்கை. நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டாது பிசாசு வாக்கு தத்துவம். ஒரே மகிழ்ச்சியே இருக்காது. திராட்சரசும் மகிழ்ச்சி, ஜாய் குறிக்குது. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்துப்பார். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களை வாரியரை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க கொடுக்க மகிழ்ச்சி தானாய் வரும். நீ சந்தோஷமாயிருப்பாய். ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், வெற்றிகள், ஜெயங்கள் இந்த வருஷம் உனக்கு உண்டாயிடும். இன்றைக்கே உண்டாகி போச்சு. இயேசுவை தேவனுக்கு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. பாருங்கள், இந்த வாக்கு தத்துவம் எப்போ படிக்கிறதுனா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதை இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் வரணும். ஆதாமுக்குள் இல்லை. ஆதாமுக்குள் பிசாசுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குது. அதான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மண்டத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து நன்மை தீமை கனியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக வறட்சி வனாந்திரம், பூமியின் கொள்வி கிடையாது, வானத்தின் பணி கிடைக்காது. அப்புறம் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக இந்த வருஷம் ஃபுல்லாக. அப்போது வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து அடுத்த காரியங்கள், ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஷ, ஜீவ கிட்டி, தேவி நீதிக்கு உழித்தல், பாவம் மன்னிப்புட்டு நீதி, பரலோக ராஜ்யம், அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்தை கிறிஸ்துக்குள் வந்துட்டேன். இயேசு எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தணும், எல்லையற்ற கிருபை, சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கு நன்மை செய்யணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், துன்பப்படுத்துகளை ஜபம் பண்ணணும், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். ஆமாம், 24 வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும்
அந்த இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்தில் வெளிப்படுத்தணும், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும், வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும். தேவி நீதிட்டு ஒழித்தேதல் பாவம் மண்டிப்பட்டு நீதி ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். பிதா குமார் இயேசு சாமிட வாக்கு இடைவிடாமல் கொடுக்கணும். ஆதாம் முழு நன்மத்தின் வட்டத்திலே வந்துட்டார். ஷாகவே அது பிசாசின் வாக்கு தத்தங்களெல்லாம் ஆதாமுக்குள் ஆம் என்றும் ஆமேன், ஆதாம் ஆம் என்றும் ஆமேன் இருக்குது. நன்மத்தை மக்கனிய நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டுறது. ஆதாமுக்குள் பிசாசின் வாக்கு தத்தெல்லாம் ஆம் என்றாம். இயேசு கிறிஸ்துக்குள் கடைசியாதான் இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுடைய வாக்கு ஆம் என்று ஆமேன் என்றும் இருக்குது. அப்போது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும். இயேசு கிறிஸ்துக்குள் வந்தால் இயேசு இவ்வளவாய் உலகத்தின் அன்பு கொண்டாங்க. இயேசு ஒரு ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் ஜீவ விருத்தத்தை அவர் ஜீவனில் தேவ நீதி ஊற்றி பாவம் மன்னிப்பு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு விழுத்து வாய்நாளெல்லாம் ஆதாம் முழு இயேசு கிறிஸ்துக்குள் வரணும். எவனை பார்த்தாலும் எவரோ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இயேசு மத்திய மார்லூகால அவர் ஜீவ விருத்தத்துக்கு அணியாக இருந்தார். இந்த வாக்கு தத்தம் அவருக்கு இருந்தது, வானத்தின் பணி அவருக்கு இருந்தது. இந்த வாக்கு தத்தம் இயேசுக்குள்ளே நிறைவேறின மத்திய மார்லூகால பாருங்க. ஆதியாகமம் 27, 28 தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து பூமியின் கொழுமையாண்டார். பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு விடுதலை சுகம் பலன் ஜீவன் ஆசுவாதாய் அப்படி கொடுமை குட்டிகள் இயேசு திரளான ஜனங்கள் வந்தார். வியாதி சுத்தமானாங்க. உடல்கள் சவுடர்கள் முடவர்கள் குஷ்ரோயில் மரித்து உயிர்க்கிறது எல்லாம் குளித்து கிடந்தார். ஜீவ சொர்க்கம் ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் 5 அப்பம் 2 மீன் வச்ச கொடுமை அப்படியே 5000 பேருக்கு பழுகுது பெருகுது. காற்றைய கடலை இறையாத நம்மளை தப்புன்னு இறங்குது. மரித்தோர் உயிர்த்திட இருக்குது. அப்படி குளித்துக்கிறது ஜீவ உலகம் ஜீவமானம். அந்த ஜீவ சர ஜீவ சிலுவையில் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே நன்மத்தை வேணால் எல்லா கேடுபாடுக்குது. விசுவாசம் அப்படியே சாபத்தை பாவத்தை மரணத்தை தட்டு பாத ஏவாள் வழியாக கொடுத்துக்கிறான். நீ வறட்சி வனாந்திரமாக போய்விடா. 2025 உனக்கு வறட்சி வனாந்திரமாயிடும். சீரியஸான மேட்ரு. ஆதாமுக்குள்ளே வாழாத. இயேசு கிறிஸ்துக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று ஆமேன். ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் இயேசு கிறிஸ்து ஆமட. ஒரு ஆள் பகைக்காத, ஒரு ஆள் சபிக்காத, ஒரு ஆள் இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டு தான் இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் பெற்றாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துடும்போது இந்த வாக்கு தத்தெல்லாம் கொடுத்துரு. இயேசு வெத்தியே சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தம் ஆதியாகமம் 28 ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தை தந்துடுவாராக. தந்துட்டாருங்க, தர போறாரு. இயேசு கிறிஸ்துவாமோட வாக்கு தந்து ஞானத்தான திருவந்தெல்லாம் ஏற்றுட்டேன். ஜீவ உலகத்தை கொடு. ஆதாம் 2 முழு உலகத்துக்கு ஜீவ வானத்துக்கு ஜீவ பூமி கொடு. இடைவிடாமல் கொடு. எக்காலத்து கொடு. பாவனுக்கும் மனம் ஓடிடும். மிகுந்த தானிய விளைச்சல், மிகுந்த சந்தோஷம். அது எப்படி வரும்னு தெரியாது. வந்துச்சு இயேசுக்கு 3ஆம் நாளில். இயேசு சிலுவையில் உன்ன பாரி ஆனார். பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், வியாதி நன்மத்தை மரியாதைக்கு உன் சாபத்தை. ஆனால் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. பிதாகுமார் ஆபியுக்தி ஜீவனை விட்டார். ஈட்டால் ஆதோடு ஜீவன் 3ஆம் நாள் பூமி கொழுமை தானிய விளைச்சி வானத்தோட சகல அதிகாரம் ஏந்து போனதை எல்லாம் பெற்றுக்கிட்டாரு. இந்த வாக்கு தத்துவ பரிசு பூமியின் கொள்மையும் தேவனுக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்து மகிழ்ச்சி பாருங்க. தனக்கு முன் வைத்திருக்க சந்தோஷத்தின் பொறுத்து அவர் அவமானத்தை எல்லாம் சிலுவையை சகித்து எப்ரேயரில் படிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போது சிலுவையை ஜெயித்து ஜீவ சொல்கிற ஜீவனத்தை பிதாவை ஆதாம் முழு உலகத்துக்கு சபிக்கிறதுக்கு பகைக்கிறவனுக்கு நிந்திக்கிறவனுக்கு தூசிக்கிறவனுக்கு இயேசு இவ்வளவு அன்பு கொண்டாரு. பாவத்தை சாபத்தை மனத்தை தரித்து ஆதாமுக்குள்ளே இருந்து தரித்து ஏற்றுக்கிட்டு அவனை பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் இந்த வாக்கு இயேசுவை படி இயேசு ஜீவன் வாக்கு தத்துவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்று ஆமன். எல்லா வாக்குத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாமும் முடிவு கொடுக்காது எந்த வாக்குத்தம் நிறைவேறு. 2025 2025 ஜனவரி 1 எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை FGC வெல்லூர் 7 கண்டத்தில் எங்கள் சபை இருக்குது. எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மத்தை பறிக்க சபிக்கப்பட்டு கிடக்கிறான். அவனுக்கு பூமியின் கொள்மையும் தேவன் உனக்கு வானத்து பணியும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தை திராட்சரசம் தந்துடுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜோதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள்.
ஜனங்கள் உன்னை சேவிப்பாங்களாம். ஏங்க நீ உலகத்துக்கு ஒளி, நீ பூமிக்கு உப்பு. இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். அல்லேலூயா. யோசேப்பை சேவிக்கிறாங்க, சாலமோனை சேவிக்கிறாங்க, தாவீதை சேவிக்கிறாங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் சேவிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் ஒன்று பசுத்தாய் இறங்குது. ஜனங்கள் உன்னை சேவிக்கும். ஜாதிகள்லாம் தேசங்கள், எல்லா தேசங்களும் உன்னை தேடி வருவார்கள். கண்டிப்பாக வரணும். இயேசுவே தேவன் தனக்கு ஆதாம் முழு 800 கோடி பேருக்கு 7 கண்ட ஜனங்களுக்கு ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசுக்கு சாமட பரலோக ராஜ்யத்துக்கு கொடு. எல்லாம் ஆதாம்குள்ள பாதாள ராஜ்யம் கோடி கோடியாக பணம் வச்சுக்கலாம். ஆதாம் வழியாக பிறந்த நன்மத்தை மாதிரி பாதாள ராஜ்யம் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை தேவந்தற்கு ஆதாம் அசுத்தாய்க்கு பாதாள ராஜ்யம் பசுத்தாயாக இருக்குது. நீ உலகத்துக்கு ஒளி. இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஜனங்கள் அவரை சேவிக்கிறாங்க, ஜனங்கள் அவரை வணங்குறாங்க, ஜாதிகள் அவரை சேவிக்குது. அந்த ஸ்தானத்தை உன்னை நிறுத்தி வாக்குத்தத்தை சொல்லுதுங்க. அல்லது நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. அப்போது ஜனங்கள் உன்னை சேவிக்கணும்னா நீ ஜனங்களை சப்சின்னு இருக்கக்கூடாது. அவன் உன் வீட்டாரையும் உனக்கு சத்துவாக இருப்பான். ஆதாம் வழியாக சத்துவாக தான் இருப்பான். அவனை சப்சின்னு நிறுத்தி தூசி நின்னா இந்த வாக்குத்தத்தை ஜனங்கள் அகோபி அன்பு காரணம். தேவன்பு தேவி நீதி விதியில் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜனங்களுக்கு வெட்டினா ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். ஜோதிகள் உன்னை, எல்லா தேசத்து ராஜாக்களும் உன்னை, ஜோதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். வேறு வழி இல்லை, நீ தான் வழி. இயேசுனா நீ இயேசுவே வழி, இயேசுவே செய்ய. அந்த இயேசு உனக்குள்ள இருந்தால் நீ குடும்பத்துக்கு ஒளி, பூமிக்கு ஒளி, உலகத்துக்கு உப்பு. உன் மூலமாக ரட்சி போகிறோம். அல்லேலூயா. இயேசு ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான் மனுஷன். நீ தேவ நீதி உயிர்த்ததுக்குள்ளே வரணும். இயேசு நானே உடித்ததும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் சொல்லப்பட்டுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பானே கிறிஸ்துவுக்குள்ளவா. கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்து. அந்த இயேசுக்கு சாமட வாக்குத்தத்தம் இருக்குது. பூமியின் கொழுமை இருக்குது, வானத்தின் பனி இருக்குது, தானியமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்து. வாழ்நாளெலாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தில் செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை செலுத்தியா, வாழ்நாளெலாம் செலுத்தியா. ஏசு கிறிஸ்துக்குள்ள வாயா. முழு ஒரு ஆளை பகைக்காது. ஒரு ஆளை பகைச்சாலும் ஒரு ஆள் மூலம் பிசாசு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குறவை. என்ன அன்பு? அகாபி அன்பு, இயேசுவின் அன்பு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குது. இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்குது. பார்க்குறவங்களெல்லாம் கொடு, போடுறவங்களாம் ஒரு படுத்த படுக்கையில் ஆதாம்ட்டு முழு உலகத்துக்கு கொடு. இயேசு கொள்குதா மணிக்கு ரவுண்டு கட்டின்னு முழு உலக ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் கொடுத்தாரு. பாவிகளுக்கெல்லாம் அக்கிரமக்காரர்கள்லாம் பிதாவையும் மண்டி என்று சொல்லி அவன் பேர் சொல்லி ஜீவசர் தேவனுக்கு ஆதாம் முழு அசுதாய் பசுதாய் இறக்கி அவரை நினச்சி பரலோகராஜுக்கு ஆயத்தப்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே இந்த வாக்குத்தத்தெல்லாம் பறிச்சு போச்சு. 3ஆவது நாள் அவருக்கு இங்கே பாருங்கள், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தை 3ஆவது நாளில் திராட்சை ரசம்னா மகிழ்ச்சி. 3ஆம் நாளில் தனக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பற்றி அவமானத்தை எல்லாம் அவர் சிலுவையை சகித்து அவர் 3ஆம் பிதாவின் வலது பார்த்து வீட்டு தான் சொல்லப்படுது. சிலுவையில் அவமானமானார். அதே மண்டல நெச்சில் இல்லை, அவமானத்தில், சாபத்தில், பாவத்தில், மரணத்தில் இந்த பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஒரு மாடல் காட்டுறாரு. தேவி நீதி உயிர்த்தல் தேவனுக்கு பேசுறாரு. அங்கே சபிக்கிற ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு உலகத்தை அந்த இயேசு கிறிஸ்துக்குள் வராரு. ஆதாம் முழு உலகத்தை இயேசு கிறிஸ்துக்குள் வந்துட்டேன். இந்த வாக்குத்தத்தை பழிக்குது. 3ஆவது நாள் பாவம் மனம் ஓடுது, பிசாசு ஓடுது. இந்த வானத்துக்கு பூமி கொள்வியெல்லாம் வானத்தில் 5 கண்ட ஜனங்கள் 7 கண்டம் இயேசு சொந்தமாக போச்சு. பிசா இந்த பாவியுடைய நீதிமானுக்கிட்ட வைக்க விட்டுருக்குது. பால் தேனு நடாத வீடு, கட்டாத வீடு, கானான் தேசம், எல்லையற்ற தேசம், குவைத்து, சைனா, ஜப்பானு, அமெரிக்கா சகலவும் இயேசுக்கு சொந்தம். பூமியின் கொழுமை பாவியுடைய ஆட்சியெல்லாம் நீதிமான் கொடுக்க. யார் அந்த நீதிமான்? இயேசு தான் நீதிமான். அந்த நீதிமான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டவன். இல்லையா? இவ்வளோ அகாபி அன்பு, நல்ல மெய்ப்பன். இந்த ஜீவ சொரு ஜீவ ரத்தத்தையும் கொடுக்கணும். நாடு செல்ல, வீடு செல்ல, பேர் விசுவாசி, ஊழியக்காரி, நன்மத்தை வாழ்க்கை வந்தால் வறட்சி, வனாந்திரம், அப்படியே சபி அதே நெகட்டிவ் பாவ சாபம் மறந்து முடிவு பாதாளம். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். பிசாசு வாக்குத்தத்தெல்லாம் பற்றி தேவனுடைய வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாம் என்ற அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அந்த இயேசு தான் பிதாவாகி தேவ சிலுவையில் கொடுத்திருக்கிறாரு.
ஜீவ சரீரம் ஜீவ 6 லிட்டர் ரத்தத்துக்கு கொடுத்தார். தேவ நீதி இயேசுக்கு சாப்பிட பரலோக ராஜ்யத்தை கொடுத்தாரியா. அதை எடுத்து பிதாக்குமார் ஆதாம் வாயினெல்லாம் கூடியா அசுத்தாய் ஓடியா பசுத்தாய் ஓடியா தேவதர் பணிவிடை செய்வாங்கயா. இயேசு மத்திய மக்களுக்கு இதையா ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். 38 வருஷம் வியாதியஸ்தன் சபிக்கப்பட்டு இருக்கிறான். 38 வருஷமாக நன்மத்தை மரியத்தக்கை என்னப்பா அவனை பீடி பிச்சானா பொடி போட்டானா திறனானா கொடனா விபச்சாரம் ஆபாமுக்குள்ள இப்போ நன்மத்தை மரிய தேவனுக்கு தான் கவலை 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 சோர்வு பயம் பிசாசு வாக்குத்தலம் 38 வருஷம் வியாதி பார்க்கவே இல்லை. ஏசு அவனை சந்தித்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சொல்ற இயேசு அவன் தேவனுக்கு ஆதாம் அசுத்தை பசுத்தை எழுந்து நடந்தான். பூமியின் கொடுமை தானியம் விளைச்சல் மகிழ்ச்சி ரிஜாய்ஸு 38 வருஷத்துக்கு பரிசுத்தாய் வந்து இறங்கின தேவதர்களாம் பணிவிடை செய்தாங்க. என்னையே செய்தார் இயேசு ஆதாமுக்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெதிரமாக இருக்கிறாரு. அவர் ஜீவ விருட்சத்துக்கு அணியாக இருக்கிறாரு. அதை தேவனுக்கு கொடுக்குற ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் ஓட்டு பசுத்தாய் வந்தது. இனி கிறிஸ்துக்குள்ளே இரு வானத்தின் கோன்மை தான். அப்போது ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாக இருப்பாய். யாக்கோபு உன் சகோதரன் ஆதாம் மூலமாக பிறந்திருப்பான். கூட பிறந்த சகோதரன் தான். இயேசு அறியாதவனாக இருந்தானாக்கா நன்னத்தையும் அறியத்தக்கவன். நீ அவனுக்கு எஜமானாக இருப்பாய். அது வீட்டாரும் சுற்றி இருக்கிற ஜனங்களோ ஆதாமுக்குள்ளே பிறந்தானா நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தால் நீ தான் எஜமான். கிறிஸ்து எஜமான். அந்த எஜமானாகிய கிறிஸ்து உனக்குள்ள இருந்தால் நீ மன்னிப்பி அன்பு ஜீவனை தான் காட்டுவோம் சகோதரனுக்கு. அவன் எவ்வளோ விரோதமாக காட்டினா இயேசு அவன் எவ்வளோ சபித்தாலும் எவ்வளோ பகைச்சாலும் எவ்வளோ நிதிச்சாலும் ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தேவனீட்டு உயிர தேவன் ஆதம் நீ எஜமானவாக இருப்ப கடைசி வரைக்கும். இல்லையா வானத்து உன்னை இல்லாமல் அவனுக்கு வேறு வழி இல்லை. உலகத்தை எங்கே ஓடினாலும் ஒழிஞ்சாலும் ஆதாமுக்குள் பிறந்தவன் ஷாகவே ஷாவான். இல்லையா கிறிஸ்துக்குள்வா கிறிஸ்து எஜமான் வானத்தில் அந்த கிறிஸ்து ஜீவ வச்சிருக்க நீ அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களாகுது. சகோதரன் ஆதாம் உள்ள பிறந்தவன். எந்த நாட்டோட எந்த தேசத்தானோ ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்தவன் தான். நன்மத்தை மறியத்தக்கவன். படிப்புக்கலாம் பணக்கலாம் காருக்கலாம் பங்களா வசதிலாம் டாக்டர் அரசு ஆதாம் வழியாக பிறந்துட்டான். பாவம் பண்ணக்கூடாது. அவனை திட்டுவான் கொள்வாழ்ப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அப்போது உன் சகோதரிக்கு எஜமானாக இருப்பாய். உன் சகோதரிக்கு எஜமானாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார். யார் யோசிப்ப எல்லாம் வணங்குறாங்க பாருங்கள். யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறு கர்த்தருடைய வசனம் நிறைவேறு கிறிஸ்து அடையாளம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கர்த்தருடைய வசனம் நிறைவேறி போச்சு. சிறைச்சாலிருந்து எகிப்தை ஆள செல்லுகிறான். அல்லேலூயா. யோசேப்பு கிறிஸ்து அடையாளம். ஜீவ மார்க்கத்தை அறிந்தவன். இயேசு படி தேவனுக்கு தனக்கு எகிப்துக்கு முழு உலகத்துக்கு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வரையும் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலுக்கு அது திறக்கப்பட்டது. சொப்பனம் உண்டாகுது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சரளமாக சொல்கிறான். கிறிஸ்து நீ உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். யோசேப்பு எல்லாம் வணங்குறாங்க பாருங்கள். வேறு வழி இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. யோசேப்பு தான் அவங்களை போஷித்தா. 70 சகோதரர்கள் கூட்டு வந்து யாக்கோபு பிள்ளைகளெல்லாம் எகிப்து கூட்டு வந்து வணக்கத்தை பார்க்குறோம். அப்போது உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். உன்னை ஒருத்தன் சபிச்சானா அவன் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். உன்னை சபிக்கிற ஆசீர்வதியே சொல்லிக்கிறார். ஒருத்தன் சபிச்சானா நீ சபிச்ச நீ அவனை ஒன்று 2 பேர் ஆயிடுச்சிங்க. ஒருத்தவன் சபிக்கும் போது நீ அவனை ஆசீர்வதிச்சிட்டே நான் அவன் சாபம் அவனே ஆயிடுச்சு. உன்னை சபிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. முழு உலகத்தை ஒரு ஆள் கூட சபிக்காத. அந்த சாபம் ஒன்றைக்கு பறிச்சிடும். முழு உலகத்தை அன்புகிற ஆதாம் முழு உலகத்துக்கு யார் சாபம் மேலே நிறைவேறாது. இயேசுயா ஆசீர்வதிக்கப்பட்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஒரு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இயேசு பரிவர்த்தனை கொடுத்தாரு. ஆனால் எந்த சாபம் அவர் வாங்கி சாபத்தை ஜெயித்து மரணத்தை பாதத்தெல்லாம் ஜெயித்து வராது. அப்போது கிறிஸ்துக்குள்ளவா கிறிஸ்துனா உலகத்தையே அன்பு கூற வேண்டும். உன்னை சபிக்கணும் ஆசீர்வதிக்க வேண்டும். பகை குற்றம் நன்மை செய்ய வேண்டும். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை சபிக்கப்பட்டு போயிடும். அல்லேலூயா. பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களுமாக இருக்குது. ஆதாம் விஷயத்தை மரணம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. எரிகிற தீவெட்டியாக அக்கினி ஜுவாலியாக தேவனை பயன்படுத்துவார். என் ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலியாக இருக்கிறார்கள். அக்கினி ஜுவாலியாக பயன்படுத்துவார். சத்துருக்கள் சுட்டரிக்கப்படுவார்கள். ஜீவ அக்கினி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ அக்னியாய் பிளம்பாய். அக்கினி தெய்வமாயிருப்பாய். உலகத்துக்கு ஒளியாயிருப்பாய். பூமிக்கு உப்பாயிருப்பாய். அல்லேலூயா.
கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தில் வெளிப்படுத்தி, இடைவிடாமல் வெளிப்படுத்தி, எக்காலத்தில் வெளிப்படுத்தி, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தி, பாவூட்டு மனம் ஓடும், பசுத்தாய் ஊற்றப்படும், தேவதூதர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அப்போது ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவருமாக இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்போது இந்த வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போது இந்த வாக்குத்தத்தம் பலிக்கணும். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையா அது எப்படி விவரிக்கும்? சகல காத்திலும் எக்ஸலண்ட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கிலீஷில் ஜெனிசஸ் 27:28. அப்போது பூமியின் கொழுமை, அது இங்கிலீஷில் படி பூமியின் கொழுமையை கொடுத்து மிகுந்த தானியம் விதைக்கிறதா இருக்குதுல்ல, தானியத்தை விளைச்சல் பெருகி போச்சு. மிகுந்த தானியத்தையும் திராட்சரசு தந்துடுவாங்க. கிறிஸ்துவக்கூடிய பத்தில் சந்தோஷம். சரி, திராட்சரசம் என்னது? ஒயின் இல்லை, ரிச்சாய்ஸை குறிக்கிறது. சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம். எங்கும் ஆசீர்வாதம். நீ சந்தோஷமாக தான் இருக்கு. ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசீர்வதித்தார், ஈசாக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோடைய தேவன் கிறிஸ்துவங்க தேவன் இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாம் பூமி தாங்க கூடாதோடி ஆசீர்வாதம், சகல காலத்தில் ஆசீர்வாதம். மகிழ்ச்சி வருமா வராதா? அந்த இயேசுச்சி ஒரு பணி தேவனுக்கு செலுத்து, ஆதாமுக்கு முழு உலகத்தை செலுத்து. தலைமையில வச்சு கவலைப்படாத. சுயநீதி அடி நன்மத்தை வட்டத்திலே இருக்காத. அது பிசாசின் ராஜ்யம், அது பாதாள ராஜ்யம். ஆனால் அன்பானே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். பிரியமானே, கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க, எக்காலத்து வெளிப்படுத்துங்க, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பயப்படாதே. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ளே வாசுமா. ஆதியாகமம் 27:28 சொல்லி வாசத்துமா. Genesis 27th chapter 28th verse. Therefore may God give you of the dew of heaven, of the fatness of the earth, and plenty of grain and wine. Let people serve you, and nations bow down to you. Be master over your brethren, and let your mother's sons bow down to you. Cursed be everyone who curses you, and blessed be those who bless you. Hallelujah. Hallelujah. இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிறைவேற்றப்படுகிறது. இயேசு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி 3ஆவது நாளே இந்த இயேசுக்கு இந்த வாக்குத்தத்தம் பலிக்கு போச்சு. இயேசு நம்மள மாதிரி ஆகிட்டாங்க. 2 Corinthians 5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதை அவர் நமக்காக பாவமாக்கினார்கள். பிதாவாகி தேவன் எம்மை போய்து கைவிட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காய் சாபமாக்கப்பட்டார்கள். அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக நம்முடைய அக்கிரமல் ஏற்றுட்டு இந்த வாக்குத்தத்தம் இயேசுக்கு எப்படி பலித்தது? எவ்வளோ நாள் பலிச்சது? 10 வருஷம் பலிச்சா 23 நாளில் பலிச்சதுங்க. அவ்வளோ தீவிரமாக ஜீவசாரு தேவனுக்கு தனக்கு அக்காப்பி என்று உலகம் உள்ள நீ காட்ட மாட்டேங்கிற. நாடு செல்ல ஊடி செல்ல பேர் விசுவாசி ஊழிக்காரர் அரசியல்வாதி இங்கே கசவு இங்கே கசவு ஊழிக்காரனே சபிக்கப்பட்டிருக்கேன். அவர் சரியில்லை, இந்த ஊழிக்கார் சரியில்லை, அந்த ஊழிக்கார் சரியில்லை. சுய நீதி அநீதி நன்மத்தையும் இருக்கிறதுனால வாக்குத்தத்தம் உனக்கு பலிக்க மாட்டேங்குது. இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார். பாவத்தை மரணத்தை ஆதாமின் தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டார். சிலுவையில் பிதாவாக இமை போய்து கைவிட்டார். அதான் அவரையும் பாவம் மரணம் அவர் சந்தித்து அவர் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து 3ஆம் நாள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வராரு. பாவத்தை மரணத்துக்கு பாவ வார்த்தை பேசலை, ஜீவ வார்த்தை. பிதாவின் மணி ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். பிதாவினுடைய ஆவி ஊற்றி ஜீவனுக்கு பிதாவாகிறார். ஆதாம் முழு ஜீவ சரீரம் குத்திட்டே இருக்கிறாங்க.
பாவத்திலிருந்து மரணத்தை செய்து தேவ நீதி உயிர்த்ததில் தான் இயேசு ஜீவரத்தம். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போது உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்கள். ஆமாம், கடைசி நாள் ஏபில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்தியும் கேட்கணும். ஒரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் செய்தி இன்டர்நேஷ்னல் சபை, எங்கள் சபை 7 கண்டத்துக்கு மிஷினரி அனுப்பிச்சிருக்கிறோம். 7 கண்டம் ஆதாம் வழியாக பிறந்தவன் தான் இருக்கான். நன்மத்தை மரியத்தை ஆகவே ஆதாமுக்குள் பிசாசு வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற நன்மை தேவனுக்கு தான் ஒரு குடும்பத்தில் பட்டது பிசாசு ராஜ்யமாக இருக்குது. கிறிஸ்து இயேசு மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன் ஆமன் இயேசு கிறிஸ்துக்குள் அந்த இயேசு நன்மத்தை மரியத்தை இயேசு நானே வழி செஞ்சு ஜீவனமாக ஜீவ தேவன் இது பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா கண்டிப்பாக யாக்கோபுக்கு கோலும் தடிமா கூட யாக்கோபுக்கு இந்த வாக்கு நல்லது. பஞ்சதேசம் 100 மடங்கு ஈசாக்கு ஆபிரகாம் பலிபீடத்தை பைதொட்டவனுடைய தேவன் தனக்கு உலகத்து சகல காத்துல பூமி தான் வெள்ளி புருஷமானாக இருந்தான். 100வது வயசில் பூமியின் கொழுமை லூயா. இப்போ பாருங்க, ஜெனிசிஸ் 27:28 verse என்ன போடுது? Therefore may God give you dew of heaven. வானத்தின் பனி, வானத்திலிருந்து பிதாவாக இயேசு அனுப்புகிறார். அதுதான் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் அந்த வானத்தின் பனி, ஜீவ வார்த்தை. அந்த தேவன் தனக்கு உலகு அதுதான் வானத்திலிருந்து, அது வானத்திலிருந்து வராது. மீதி 8-9 ஆசீர்வாதங்க பூமியின் கொடுமை. அது பாருங்க, ஆஃப் தி fatness ஆஃப் தி earth and plenty of grain and wine, let people serve you. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். and nations bow down to you. உன்னை வணங்குவார்கள். தேசங்கள், ராஜாக்கள், சகல ஜாதிகள் வணங்குவார்கள். be master over your brothers. உங்கள் சகோதரிக்கு எஜமானனாக இருப்பாய். and let your mother's sons bow down to you. உன் சகோதரருக்கு என்ன போட்டுச்சுது? உன் சகோதரருக்கு எஜமானனாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளை உன்னை வணங்குவார்கள். எல்லாம் வணங்குறது எஜமான, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சை ரசம் கிறிஸ்துக்குள்ள இல்லையா நன்மத்தை மட்டும் எல்லாம் போச்சு. சாகவே சாவா ஒரே திருடுத்து கொண்டது ஐக்கியத்தும் வாக்கியம் ஃபுல்லாக. அப்புறம் சன்ஸ் போ டவுன் யூ கர்ஸ் டு எவரி ஒன் யூ கர்ஸ். உன்னை சபிக்கப்பட்டுவார்கள். யூ அண்ட் blessed be those who bless you. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதனால் நீ ஆசீர்வதிச்சது எல்லாருமே. ஒரு ஆள் சபிச்சா கூட அந்த சாபம் முழு ஏசு இவ்வளவோ உலகத்தையே ஆசீர்வதிச்சிட்டார் சிலுவையில். அதனால் இயேசு கிறிஸ்துவ எல்லாரையும் நல்லவன் கெட்டவன் பொல்லாதவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். சில பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஆள் சபிக்க மாட்டாரு. 3 நாள் வாக்குத்தத்தத்தை பறிச்சு சபிச்சுன்னா சபிக்கப்பட்டு போட்டான். ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் கிறிஸ்துக்குள்ள தான் நீ உலகத்தையே ஆசீர்வதிக்கணும். முழு உலகம் சபிச்சாலும் நீ 3ஆம் வானத்தோடு பரலோகத்தை ஜீவன் போய் சேர்ந்துருவேன். அதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த வாக்குத்தத்தம்னா. ஆமாம், இயேசு நேற்றுக்கு பேர் ஞானசாமி திருவந்தேரி ஊர் செல்ல நாட்டுக்கு அரசியல் பேசிட்டு இருக்காதியா ஊழியக்காரனே, என் செய்தி கேளு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு, உங்கள் நண்பர்கள் பிள்ளைக்கெல்லாம் ஷேர் பண்ணு, குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணு. இந்த 5/1/2025 ஞாயிறு ஆராதனை FGC வெல்லூர் சபையிலேருந்து செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கப்பட போகிறோம். வாக்குத்தத்தை தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்படி. இங்கே பாருங்கள், இந்த வாக்குத்தத்தை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். வாக்குத்தத்தெல்லாம் எப்படி தான் பவுல் சொல்கிறாரு, எங்களால் தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள். அது எந்த வாக்குத்தத்தம்? பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பிசாசு கொடுத்த வாக்குத்தத்தம். நன்மை தீ மறியத்தக்க கனியை புஷிக்குன்னா இல்லை ஏவாள் ஷாகவே ஷாவாய். அதில் கண்டிச்சமாக ஜீவன சுயநீதி அநீதி அந்த பிசாசின் காரியம் எல்லாம் ஆதியாம வெளிப்பத்திலிருந்து எல்லா சாப பாவம் மன்னத்திற்கு பாதால் எல்லாம் ஆதாமுக்குள் ஆமேன்னு இருக்குது. அதான் ஆதாமுக்குள்ளே பிறக்கும்போது ஆதாமுக்குள் தான் பிறக்கணும், தவிர்க்க முடியாது. நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கார். பாவத்தின் மரணத்துக்காக தேவி நீதியும் சம்பளம் அதில் இயேசு சாமனமாக பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவுக்கு ஆதாமுக்கு முழு
உலகத்துக்கு வாழ்நாளெலாம் கொடுக்கும்போது 2025 ஜனவரி 1 ஆராதனை வருஷமுல்லா தேவி நீதி இயேசு சாமிட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாம் முழு உலகம் செலுத்தும்போது உன்னை சபிக்கப்பட்டு போயிடுவான். நீ உலகம் ஃபுல்லாக ஜீவனை பருவ நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வாக்கு தத்தம் ஆம் என்று இருக்கும். பாவத்தில் மரண தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாகும். எவனும் உன்னை பீட் பண்ண முடியாது. பாருங்க, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தை திராட்சை தந்து. இது எவ்வளோ இது விளக்கணம் எவ்வளோ போகும், நமக்கு நேரம் இல்லை. மிகுந்த பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சை ரசம், எலியோன்னு ஒரு செய்தி கொடுத்துக்கிறார் பாருங்க. ஒருத்தர் யார் பேர் ஜோசப் ஜூப்ளின்னு அவர் செய்தி கேட்டு பாருங்க. இந்த வாக்கு தத்துவத்துக்கு விளக்கத்தை கொடுத்துக்கிறார் பாருங்க. எனக்கு அது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எலியோன் நியூ இயர் 2025 செய்தியில் இந்த வாக்கு தத்துவத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறாரு. நீங்கள் அதை தயவு செய்து கேட்கணும். அந்த எலியோன் ஜூப்ளின் ஜோசப் அவருடைய இதில் யூடியூப்பில் போட்டு இதுக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே உலகாங்கியதும் கொள்ளுதுங்க. அந்த விளக்கத்தை கேளுங்க. இந்த வசனத்துக்கு ஃபுல் விளக்கத்தை கேளுங்க. இந்த வாக்கு தத்துவத்துக்கு முழுசாக கேளுங்க. அவர் செய்தியை ஜோசப் செய்தியை கேளுங்க. பாருங்க, தேவன் உனக்கு வானத்து பணியை நம்மளுக்கே கேட்கறதுக்கே இப்போ நான் சொல்லும்போது பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த திராட்சை தந்துள்ளுவாராக. பிதாவாகியதேன் இயேசுவை தந்துட்டாருங்க. வெற்றியை செஞ்சுட்டு இந்த வாக்குத்தை இயேசு சாமனை கொடுத்துட்டாரு. அது போய் தேவன் தானே உங்களுக்கு கொடுத்தேன் தான் கேள்வி. நீ நன்மத்தை மரியாதை பிசாசு தந்துள்ளி பாவன்ட்டு மாட்ட அதை போய் தேவன் தான் நீதி அநீதி உலகம் ஃபுல்லாக வாய்நாள்லாம் காட்டி ஒவ்வொரு வருஷம் காட்டி பிசாசு வாக்கு தத்துவமாகுது. நன்மத்தை சுயநீதி அநீதி கண்டித்தமாக திறந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்குது. ஏசு பிதாவாய் இயேசுவை தந்து இயேசு நானே வழி சந்தி ஜீவனமாய். அதனால் என்னுடைய செய்தியெல்லாம் கேட்கணும். ஜோயே இயேசு சாமட வாக்கு தத்தங்கள். அப்போது பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானிய திராட்சை தந்துள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கலவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவரும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமாம், உன்னை சபிக்கிறவனுக்கு நீ இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்தான். அவன் சபிக்கிறவன் தோற்றுருவான். நீ ஜெயிச்சிருவ சாபத்தை, பாவத்தை, மரணத்தை. பிசாசு சபிப்பான். ஆதாம் வழியாக பிறந்தவன் நன்மத்தையும் மறிக்கத்தவன் சபிக்கத்தான் செய்வான். வேறு தெரியாது அவனுக்கு. நீ அவனுக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்தா அவனை ஜெயிச்சிடலாம். அவனுக்கு ஆசுவோம் உனக்கு ஆசுவான். நீ உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். என் சகோதரிக்கு எஜமானாய் இருப்பாய். ஜாதிகள் உன்னை சேவிப்பாங்க. ஜாதிகள் உன்னை வணங்குகிற சூழ்நிலை உண்டாயிடும். புரியுமா? யாக்கோபு, தாவீது, ஈசாக்கு, ஆபிரகாம், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு தேவி நீதிபதியில் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஆதாம் நன்மத்தை மரியாதைக்கு சாகவே அது பாதாள ராஜ்யமாக சுயநீதி அநீதி. அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுவாய். யாரும் நியூட்ரலாக இருக்குதில்ல. ஒன்று ஆதாமுக்குள்ளே வாய் காலையிலேருந்து நைட்டு 24 மணி நேரம் இல்லை கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். எது லாபம்னு பாரு. கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தல் பரலோக வாழ்க்கை சகல அதிகாரி அல்லேற்று அன்பு தேவி நீதி உயிர்த்தல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசுவாத ஐஸ்வர்யம் பிதாகுமார் பசுத்தாய் மதி ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு செய்யணும். இல்லைன்னா நன்மை தேமக்காரி உன்னை அறிந்து அறிவார் தேவனுக்கு தனக்கு கொடுத்து வாய்நாள்லாம் பிசாசு திருடுறது கொண்டது ஐக்கியமாக பிசாசு வாக்குத்தத்தெல்லாம் நேர வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த 5ஆம் தேதி 1/2025 ஜனவரி 2025 முதல் இல்லை இந்த வாக்கு தத்தத்தை தேவனுக்குள் ஆஸ்வதிப்பாராக. ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். எக்காலத்தை வெளிப்படுத்தணும். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்றும் வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். ஆனால் அன்பானிலே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளும் ஆதாம் குல பற்றிங்க நன்மை தேமக்காரியத்தை தேவன் தனக்கு உங்களுக்கு பிசாசு வாக்கு தத்தமாகுது. பூமியின் கொள்மை இல்லை. வறட்சி வனாந்திரம் ஆசீர்வாதம் இல்லை. திறந்து கொண்டது ஐக்கியமாகுது. வாழ்க்கை சமாதானம் திருடு சந்தோஷம் சுகம் பலம் ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாம் திருடுவான் கொள்ளுவான் அழிப்பான். ஒன்று விட ஒன்று மோசம்.
முடிவு பாதாளம் சீரிஷன் ஆதாமுக்குள்ளே பிறந்தா கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி தூவிதல் இயேசு சாமண்டவாகுது பரலோகராஜ இயேசு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் ஜீவலோகம் ஜீவமான ஜீவபூமி ஜீவ தரீரம் பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாமுக்கு முடிவெடுத்து செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்து செலுத்து வாழ்நாளெலாம் செலுத்து இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் விலையேற் பெற்ற காரியங்கள் நன்மை தீமகம் நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதன் எல்லா கேடுகட்ட காரியங்கள் அதை தேவன் தனக்கு உலகத்தில் 2025 சாபமாக போடும் பிசாசு கிரியா போடும் இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாமண்ட வாக்குத்த இயேசு அபிதமாக இருந்தார் மத்திய மாட்டு இயேசுவாக இருந்தார் எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே தேவன் தனக்கு ஆதாம் லேகோல் பிசாசு பிச்சர் விடுதலையாக்குறாரு பசுத்தை சொஸ்த புத்தி அடைகிறான் பூமியின் கொழுமை திராட்சை ரிஜாய்ஸ் ஆகிட்டான் தக்க பொருள் போய் கிறிஸ்துவுக்கு கத்தோடுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறான் அவன் பிரசங்கத்தை எல்லாரும் ஆச்சரிச்சார் 30 திருவிழாவது லேகோல் பிசாசு பெரும்பாடு உள்ள ஏசு இங்கு சுற்றி திறந்தார் விசுவாசின் வல்லவில் ஆகக்கூடிய யாவர்த்தன் ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வந்தார் அவர் உலகத்துக்கு ஒளியாக இருந்தார் பூமிக்கு உப்பாக இருந்தார் அந்த ஜீவர சிறுவில் மட்டும் கொடுத்துட்டாரு நீ உலகத்துக்கு ஒரு பூமி நீ உலகம் எங்கு போய் சகல ஜாதி சுவிசேஷத்தை இயேசுவை பற்றிய செய்தி எல்லா துச்செய்தி ஆதாம் பற்றிய செய்தி நன்மை தேவை நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதி கண்டிச்சோம் அதை போய் தேவன் தர உலகத்துக்கு பிரசாப்படுத்தாது அது பிசாசு அவிசுவிசேஷம் அதை ஷாகவே ஷாவாய் இயேசு சுவிசேஷம் தேவி நீதி சம்பளம் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குறது பாவமண்டி பிரச்சிப்பு இயேசு கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தத்தில் பாவமண்டி பிரச்சிப்பு நீதி எல்லையற்ற ஜீவமான ஜீவ ஐஸ்வர்யம் பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாமுக்கு முடுகளுக்கு செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்து செலுத்து சோர்ந்து பாவன்ட்டு மனவோட பசு தவிர தேவதர்களாக பணிவிடை செய்வாங்க வாயினெல்லாம் கிறிஸ்துக்களை நானே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவனில் வாற்றவள் நேரத்தில் மிகுந்த கனிகளை கொடுப்பார் அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாக்குத்தத்த செய்தி இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் சேனலுக்கு இன்னொரு ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கு உலகத்தில் எங்குமே கேட்டு வெளியேறப்பட்ட செய்திகள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தியோ ஜீவனும் சமாதானம் வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதம் எல்லையற்ற அன்பு வாய்க்கு எல்லை போடாத ஏசு இவ்வளவோ உலகத்தில் அன்பு கொண்டாரான் உலகம் திரும்ப ஆதாம் வந்து முழுக்க ஜீவ சர்ஜி மாறி அடித்தார் கைவிட்டதாவே ஆபித்து ஜீவ சர்ஜி ஈட்டால் ஆதாம் முழு உலகத்து 3 நாள் பாவத்தில் மனத்தில் பசு தகுது தேவதூர் வந்து கல்ல பசு உயிரோடு இருந்து வானத்தை பூமி கொடியெல்லாம் சுதந்திரிச்சார் திராட்சரசம் திராம் மகிமை கணமும் வானத்தை போய் பிசாசு வாய்க்கு பல்லோகத்தும் போய் சேர்ந்தார். இன்றைக்கி அவர் ராஜாவாக இருக்கிறாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தின் திராட்சை தந்துடுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள். உன் சகோதரிக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஜாமான் இங்கிலீஷ் மட்டும் ஒரே மட்டும் வாசிமா நல்லா சத்தமாக வாசி. ஜெனிசிஸ் 27, 28, 29 சத்தமாக வாசி. Genesis 27 chapter 28 Therefore may God give you of heaven of the fatness of the earth and plenty of grain and wine. Let people serve you and nations bow down to you. Be master over your brethren and let your mother's sons bow down to you. Cursed be everyone who curses you and blessed be those who bless you. ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்றும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. நன்மை தீமை வட்டத்திலே இருக்காது. அது பிசாசின் வாக்குத்தத்தெல்லாம் பழிச்சிடும். பூமியின் கொள்மைக்காது வறட்சி வனாந்தர திறந்து கொள்ளது அழிக்குது முடிவு பாதம் கிறிஸ்துவுக்குள் வாங்க. அது இயேசு நானே வழி அந்த ஜீவனில் தேவி நீதி தமிழ் இயேசு சாமன வாக்குத்தத்தை தாங்குது. ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்களை கேளுங்க. நன்மை தீமை காரியத்தை கேட்குற பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவ பிதாவாகிய இயேசுவை தந்துள்ளி அந்த இயேசு சாமன தந்து அன்பு காட் பேட் பண்ணது மேன் பேட் பண்ணல. அது இயேசு தேவன் தான் ஆதம் முழுக்க ரீச் ஆகும். பிசாசை தந்து பிசாசு நன்மத்தை மாதிரி பாவத்தை வந்து தந்து நீ இவ்வளோ பகைச்சிட்டான் நம்மளை. அந்த நன்மத்தை மாதிரி தேவன் தனக்கு உங்களுக்கு சபிக்கப்பட்டு போவாத. இயேசுவை கூட இயேசு சாமன வாக்குத்தத்தை ஜீவ உலகம் ஜீவவான ஜீவபூமி ஜீவ தரும் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஐஸ்வர்யம்
இயேசு ரத்தம் தேவன் தனது சகல பாவத்தை சுற்றி பசுத்தாவியாக தேவதூர் பணிவிடை செய். இந்த வாக்குத்த தேவன் உனக்கு வானத்தின் பணியும் பூமியின் கொள்வியும் கொடுத்து மிகுந்த தானியத்தில் திராட்சை தந்துள்வாராக. ஜனங்கள் உன்னை சபிக்கும், ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கிடக்கும். உன் சகோதரிக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த வாக்கு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் ஆமென் என்று பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி முதல் வாரம் 5/1/2021 ஆண்டவரே முதல் ஆராதனையில் இந்த வாக்கு தத்துவத்தில் படி எங்களோடு ஒரு பேசுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. எந்த நாடோ எந்த தேசமோ ஆதாம் வழியாக பிறத்துட்டேன். இவன் பின்னாடி ரொம்ப மோசமாக இருக்கலாம். நன்மை தீமறியத்துக்கு ஷாக கிடைக்கிறேன். இயேசுவா வருத்தப்பட்டு பாரு, எல்லோரும் எண்ணெத்துவா நானே ஜீவம் இந்த அப்பத்து சித்ராட்சஸ்து பாடம் பண்ணு. அந்த இயேசுக்கு சாமட வாக்குத்தெல்லாம் எடுத்துக்கோ. அதை தேவன் தனக்கு ஆதாம் மூடு உலக அசுத்தாய் தொத்த பசுத்தாய் வர தாவீது வர விருதான். இந்த ஏழை கூட கத்தரை கூட்ட அவன் எல்லா இடத்திலும் நீக்கலாக்கி ரசித்தாய். கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த தாவீது மாபெரும் ராஜாவை பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்துக்கிட்டு ஒரு பைதட்டோட்டக்கூடிய தேவன் தனக்கு சகலகா ஆசுவாதி பஞ்சதேஷ் ஈசாக 100 மடங்கு மகாபலி ஐஸ்வர்யம் கோலும் தனியோ யாக்கோக் வைத்தட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்து அடையாளப்படுத்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குடி உலகத்து பசு தேவாட்டுக்குட்டிய ஜீவாட்டுக்குட்டி அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட ஏற்காத கூட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆமென் நிறைவேறும். கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னால் ஏற்று ரொம்ப வருஷம் விலகிறான். பகை கசப்பு வயிறாக சுயநி தடியில் போகாத. அது பிசாசி வாக்கு தத்துவம் பற்றிடும். திருடவும் கொள்ள வாழ்க்கை வேறு நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது பரிபூர்ணப்படுவதே ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களை பிதாகுமார் பஸ்து ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்த வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த இடைவிடா எக்காலத்து வெளிப்படுத்த சோது மகன் பாவத்துமான பசுத்த தேவதர்களாக பணிவிடை செய்ய இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நிறைவேற்றும்படி ஜெபிக்க தாவே. பெரிய காரியங்களை செய்வது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுகளால் நிறைவேற்றி அவங்களாம் பலிபீடத்தோடு தொடர்பாக இருந்தாங்க. எப்போதும் பலிபீடத்துக்கு ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தரம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த பலிபீட ஆண்டவராக இயேசு புதிய இதோ உலகத்தை பார்த்து தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி அந்த இயேசு சாமட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பஸ் ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளாக இடைவிழாவில் இயேசு எல்லையற்ற பாவமன்னிப்பு நீதி பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளாக இருப்பது இடைவிழாமல் எக்காது சோதனை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. பாவத்துமான ஓட்ட தேவத்துக்கு பணிவிட வாக்குத்தால் நிறைவேற்றுக்கத்தாய். செய்தி கேட்க ஒவ்வொரு வாக்கில் நிறைவேற்ற 100 பேர் 1000 பேர் லட்சம் கோடி உலகம் முன்கும் கத்தா இயேசு ஜீவன் பரிவீன எல்லாருக்கும் 216 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் தேவத்தங்க அதான் இயேசு சாமட வாக்கு வெளிப்படுத்திருக்கத்தா. பாவமன்னிப்பு பரலோக ராஜ்யம் வாழ்வு சகல உண்டாகட்டும். அசுத்தாய் ஓட்ட பசுதாக தேவத்துக்கு பணிவிட செய்கிறதா. நீரை நாங்கள் கூடிய 386 5 கண்டு 7 கண்ட ஜனங்களில் இயேசு ஜீவன் பரிவீனோட வாய்நாள தேவத்திற்கு ஆதான் கட்ட வைத்து நிலத்திற்கு முடிவு பிசாசத்தை பசுதாய் தேவத்துக்கு பணிவிட செய்து மாபெரும் ஏப்ரல் இந்த உலகத்தில் தேசத்தை பட்டணங்கள் உண்டாகும்படி கிறிஸ்து நிலையத்துக்கு தாவே. இந்த செய்தி கேட்க ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஏப்ரல் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடுத்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னும் ஏராளம் செய்திகள் கூறி ஜீவ மார்க்கத்தை நான் போதிருக்கேன். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 5/1/2025 ஜனவரி முதல் ஆராயில் கலந்து கொண்டவங்களை அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசை இந்த வாக்குத்தத்தின்படி உங்களை நிறைவேற்றுவாராக. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்க முடியும். இயேசு எங்கு சுற்றி இருந்தால் விசுவாசின் பலவில் அகப்படும் யாவரையும் இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தை கூட நல்லவே பற்றி ஜீவனே ஜீவசர் இயேசு அவன் கொடுத்துறார். தேவத்தக்கு ஆதாம் அசுத்தத்தில் பசுத்தாக இருந்து அவன் வெளியிலாக்கி அவன் ஆசிரியத்து உலகத்துக்கு ஒரு பூமி குப்பாக மாற்றிடுறாரு. உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க, உங்கள் மனைவியை மாற்றுங்க, உங்கள் சொந்த பந்தங்களை மாறி எல்லா ஆதவங்குள்ளே பிறந்தவங்க நன்மத்தை மாதிரி தேவன் தனக்கு பிசாசு வாக்குத்தால் நிரப்பி சாப்பிட்ற பாவத்தை மருந்து தடுத்துருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னும் ஏராளம் செய்திகள் இருக்கிற எல்லா செய்திகளும்
கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், மாபெரும் இயேபில் கொண்டு வருவோம். இந்த 2025ஆம் ஆண்டு முதல் ஆராயில் கலந்து கொண்டவங்க யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. வருடம் முழுவதும் எல்லா ஆராயில் கலந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேளுங்கள், உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆராயில் கலந்து கொண்டு உங்களை யாவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. கடைசியாக இந்த வாக்குத்தத்தின்படி உங்களை நடத்துவாராக. கிறிஸ்து இயேசுக்குள் வாங்க. கிறிஸ்து இயேசுக்கு ஆமட்ட வாக்குத்தத்தை பிதாக்குவர் ஆதாம் எல்லாம் தாண்டுங்க. ஒரு ஆளை பகிச்சிடாது, ஒரு ஆள் பிசாசு கிறிஸ்து வாழ்க்கையை விளைச்சிடுவான். இயேசுட்டு இவ்வளவா உலகத்தில் அனுப்பணும். தேவன் தனக்கு ஆதாம் முடிவில் இயேசு கருத்தாக கொடுங்க. அசுதாவோட பசுதாவை தேவத்தில் பணிவிடை செய்ய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தோணியத்தையும் திராட்சை தந்துடுவாராக. ஜனங்கள் உன்னை செவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரிக்கு எஜமானனாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். கிறிஸ்து இயேசுக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தின்படி ஒரு வாழ்க்கையிலே வாழ்நாளால் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 5/1/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தியை மறுபடியும் கேளுங்கள்.